ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதன் அகாடமி சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்செப்டோட மேத்தமெட்டிக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரியா? இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமோட கொஷின் பேப்பருங்க. சரியா? இதில் இருக்கிற மேத்தமெட்டிக்ஸ் கொஷின்ஸ் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரியா? இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா செட் 1, செட் 2, செட் 3 நான் போட்டிருப்பேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லும் சரி, கமெண்ட் செக்ஷன்லும் சரி, அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கிற கொஷின், இந்த வீடியோவில் இருக்கிற கொஷின்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். சரியா? இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவா புரியுங்க. சரிங்களா? இது கண்டிப்பா வந்து நீங்க இப்போ அப்கமிங்ல எழுத போறீங்களா, பிப்ரவரி மாசம் நீங்க ஜிடி கான்செப்ட் எழுத போறீங்க இல்லையா, அதுல அந்த மேத்தமெட்டிக்ஸ் செக்ஷன்ல இருக்கிற கொஸ்டின் அப்ரோச் பண்றதுக்கு கண்டிப்பா வந்துட்டு இதுவும் சப்போர்ட்டா இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பியூரா லாஜிக்கா தான் பார்க்க போறோம். சரி, எதுவும் வந்து ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பார்க்க போறது இல்ல. பியூரா கான்செப்ட்ல எப்படி ஷார்ட்கட்ல அப்ரோச் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். சரிங்களா? இது டெஃபினட்டா நீங்க அதுல இருக்கிற கொஸ்டின்ஸை அப்ரோச் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்குங்க. சரிங்களா? நம்ம அப்படியே கொஸ்டின்குள்ள போலாங்களா? அப்படியே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் டூ வேஸ் எ ஷாப்கீப்பர் டிசீவ்ஸ் ஹிஸ் கஸ்டமர்ஸ். சரியா? அதாவது இரண்டு வழிகளில் ஒரு கடைக்காரர் தனது வாடிக்கையாளரை ஏமாற்றுகிறார். எப்படி எப்படி ரெண்டு வழியில? ஒன்னு என்ன அப்படின்னா, ஹி டைல்யூட்ஸ் பியோர் ஹனி பை 20%. அதாவது என்ன பண்றாரு, அவர் சுத்தமான தேனை 20% தண்ணீரில் கலந்து. சரியா? அதாவது பியோர் ஹனி இருக்கு, அதுல என்ன பண்றாரு, 20% தண்ணீரை கலக்கிறார். அதுக்கு மேலும் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த தேனோட விலையை, தண்ணீர் கலந்த பிறகு அந்த தேனோட விலையை என்ன பண்றாரு, 15%, சரியா, 15% இன்க்ரீஸ் பண்றாரு, ரைஸ் பண்றாரு. 15% என்ன பண்றாரு, ரைஸ் பண்றாரு. சரியா? he pays rupees 30 per kg for 40 kg. சரியா? இவரு வந்துட்டு அதுக்காக முதலீடு பண்ணது என்ன அப்படின்னா, ஒரு கிலோ மேல 30 ரூபான்னு சொல்லி 40 கிலோ வாங்கியிருக்காரு. சரியா? அந்த பியூர் ஹனிய. வாட் இஸ் இஸ் டோட்டல் ப்ராஃபிட் ஃப்ரம் செல்லிங் இட். அவரு அதை விற்கும் போது, சரியா, அவர் அதை விற்றால் அவருக்கு மொத்த லாபம் என்ன, இதுதான் கேள்வி. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்பயுமே ப்ராஃபிட்டும் சரி, லாபமும் சரி, அல்லது நஷ்டமும் சரி, சரியா, ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, அது நட்டமா இருந்தாலும் சரி, நம்ம எதில் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸை அடிப்படையா வச்சுதான். காஸ்ட் ப்ரைஸை தான் நம்ம 100% எடுத்துப்போம். சரியா? அதுவே டிஸ்கவுண்ட், ரிபேட்டு, ஆஃபரு, டாக்ஸு, சரியா, கமிஷனு, இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், செல்லிங் ப்ரைஸை 100% எடுத்துக்கணும். இது தெளிவா நான் வச்சுக்கணும். சரியா? எதை எப்ப அடிப்படையா வச்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிடணும். இந்த ஹோல் சாப்டருமே சரி, அதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சது 4ல இருந்து அதிகபட்சம் 6 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. இந்த ஒரு சாப்டர்ல மட்டும் குறைஞ்சது 4 கொஸ்டின், அதிகபட்சம் 6 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இப்படிதான் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ல இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. சரியா? அதனால இந்த சாப்டர்ல நீங்க ரெண்டு கான்செப்டை மட்டும் தான் நான் வச்சுக்கணும். ஒன்னு என்ன அப்படின்னா, காஸ்ட் ப்ரைஸை எப்ப பேஸா வச்சுக்கணும், அதாவது 100 விழுக்காடா வச்சுக்கணும். அடுத்தது செல்லிங் ப்ரைஸை எப்ப 100%-ஆ வச்சுக்கணும். இதை மட்டும் நீங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா சொல்லி தரது எல்லாமே ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும், உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம. சரிங்களா? சரி, இப்ப கவனிங்க. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, அவர்கிட்ட 40 கிலோ இருக்குங்களா, 40 கிலோ வந்து தேன் வச்சிருக்காரு. இதுல 20% தண்ணீர் ஊத்துறாரு. அப்ப 40 கிலோல 10% என்ன வரும்னா, ஒரு புள்ளி தள்ளி வைங்க, கடைசி இலக்கத்துல இருந்து ஒரு புள்ளி தள்ளி வைங்க, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க. சரியா? 4 வருமா, இதுதான் 10%. அப்ப 20% அப்படின்னா என்ன வரும், 8 கிலோ வரும். அப்ப மொத்தமா இப்ப கையில வச்சிருக்கிறது என்னது, 48 கிலோ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஹனி, பியோர் ஹனி. இது என்ன அப்படின்னா தண்ணீர், வாட்டர். சரியா? அப்ப இந்த வாட்டருக்கு எதுவும் அவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னா முதலீடு பண்ணிருக்க மாட்டார். சரியா? இந்த 30 ரூபாய், 30 rupees இன்வெஸ்ட் பண்ணிருக்காருல, இந்த 30 ரூபாய் எதுக்கு முதலீடு பண்ணிருப்பாரு அப்படின்னா அந்த தேனை வாங்கறதுக்கான காஸ்டா தான். அது வந்து என்னன்னு சொல்லுவோம், அசல் விலைன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப இப்ப பாருங்க, இப்ப கூடுதலா எத்தனை கிலோ அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னா 8 கிலோ இருக்கும். இந்த 8 கிலோவுக்கு அவரு ஒரு பைசா கூட செலவு பண்ணலைங்க. சரியா? இப்ப இத அசலுக்கே விற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, 30 ரூபாய்க்கே விற்கிறாருன்னா அது லாபம் தான். எவ்வளவு லாபம் கிடைக்கும், எவ்வளவு லாபம் கிடைக்கும், இந்த 8 கிலோ இருக்கு இல்லைங்களா, இத அசலுக்கே அப்படியே விற்கிறாருன்னா அது அவருக்கு லாபம் தான். சரிங்களா? அந்த 40 கிலோவை 30 ரூபாய்க்கு வித்தாருன்னா அவருக்கு போட்ட அசலு கைக்கு வந்துடும். ஆனா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த தண்ணி சேர்க்கிறாருல, அந்த தண்ணியோட எடை, இதை 30 ரூபாய்க்கு வித்தாருன்னா அவருக்கு 240 லாபம் கிடைக்கும். இது புரியுதா? இது முதல் லாபம், ஃபர்ஸ்ட். சரிங்களா? நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. புரியுதுதானே, கிளியரா? உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லி தான் நான் டீட்டெயிலா எழுதுறேன். அப்பதான் ரெண்டாவது கவனிங்க. ரெண்டாவது என்ன பண்றாரு பாருங்க, ரெண்டாவது லாபம். இடையில 240 ரூபாய் லாபம் சம்பாதிச்சிட்டாரு.
இப்ப மேற்கொண்டு என்ன பண்றாரு அப்படின்னா அதோட விலையில லாபம் சம்பாதிக்கிறாரு. சரியா? இதுதான் அவரோட காஸ்ட் பிரைஸ். 30 தான் அவரோட காஸ்ட் பிரைஸ். அதுல எத்தனை % லாபத்தை சேர்த்து வைக்கிறாரு அப்படின்னா 15% லாபம். சரிங்களா? அப்ப 30 ரூபாய்க்கு 15% கண்டுபிடிங்க. சரியா? 30 ருபீஸ் இருக்குல்ல, 30 ரூபா. அதுக்கு வந்துட்டு 15%. இதுக்கு என்ன பண்ணும்? 15% லாபம் கண்டுபிடிக்கணும். அப்ப 30 ரூபாய்க்கு இங்க ஒர்க் அவுட் பண்ற பாருங்க. 30 ரூபாய்க்கு 15% அப்படின்னா 10% வந்துட்டு 3 ரூபா. 10% என்னது? 10% 3 ரூபாயா? 10% வந்து 3 ரூபாங்க. சரியா? அப்ப 5% என்ன வரும்? 3 ரூபாயில பாதி. 5% என்ன வரும்? 3 ரூபாயில பாதி. அப்போ 1 ரூபா 50 காசு வரும். 1 ரூபா 50 காசு வரும். சரிங்களா? அப்ப மொத்தமா 1 கிலோவுக்கு லாபம் அவருக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா 4 ரூபா 50 பைசாங்க. சரியா? 1 கிலோவுக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்னது? 4 ரூபா 50 பைசா. சரிங்களா? அப்ப 4 ரூபா 50 பைசா மேல எத்தனை கிலோ விற்கிறதுனால அவருக்கு லாபம்னா 48 கிலோ. 1 கிலோவுக்கு 4 ரூபா 50 காசுனா 48 கிலோ மேல அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? 4.5 பெருக்கல் 48. அப்ப இது பெருக்குங்க. இது என்ன வரும்? 8 8 40, நன்னாங்கு 16, அப்புறம் 4 8 32, 32 20 52. இதை அப்படியே கூட்டுங்க. கூட்டினா 0 6 1 மீதி 1 2. சரியா? ஒரு ஸ்தான் தள்ளி புள்ளி இருக்கா? 4.5ல. அப்ப ஆன்சர்லயும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க. அப்ப 216 ரூபாய். சரியா? அப்ப இதனால அவருக்கு கிடைச்ச லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா 216 ரூபாய். சரியா? அப்ப மொத்த லாபம் என்னங்க? இடையில ஒரு 240, வெயிட்ல ஒரு 240, கூடுதலா விலையில ஒரு 216. அப்ப 6 5 அப்படியே கூட்டுங்க 4. சரியா? அப்ப 456 ரூபாய் வந்துட்டு அவருக்கு கிடைச்ச மொத்த லாபம். சம தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அந்த மாதிரி சம்பளம் கொடுத்தா குழப்பிக்க கூடாது. சரிங்களா? அது 2 வகையில ஒரு லாபம். அதான் சம்பளே சொல்லிட்டாங்க. எப்படி 2 waysல வந்துட்டு அவரை ஏமாத்துறாரு, டிசீஸ் பண்றாரு. எப்படி டிசீவ்? 2 வழியில. ஒண்ணு இடையில, இன்னொன்னு விலையை அதிகரிச்சு. சரியா? அவ்வளவுதாங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 456. சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Akash can do a piece of work in 21 days. Diya can do a same work in 63 days. சரியா? The time taken required to complete the same work if they work on alternate days and Akash starts the work. சரியா? அதாவது ஆகாஷ் அப்படிங்கிறவரை ஏன்னு வச்சுக்கலாம், தியா அப்படிங்கிறவரை டின்னு வச்சுக்கலாம். சரியா? முத நாள் ஏ பண்றாராம். சரியா? என்னன்னு புரியுதுங்களா? சம்மு மாற்று நாட்களில் அப்படின்னு என்னன்னா மாறி மாறி, ஆல்டர்னேட் டேஸ்னு அர்த்தம். ஏ வந்து முத நாள் பண்றாருன்னா, ஸ்டார்ட் பண்றாருன்னா, டி வந்து 2வது நாள். அப்ப 3வது நாள் டி கிளம்பிடுவாரு. ஏ வந்துட்டு அந்த ஒர்க்கை எடுத்து செய்வாரு. அவரு 3வது நாள். சரியா? 3வது நாள். அப்ப 4வது நாள் யார் பண்ணுவாங்க? 3வது நாள் இவரு வந்துட்டு 2வது நாளா? அப்ப ஏ வந்து திரும்ப 3வது நாள். அப்ப 4வது நாள் யார் பண்ணுவாங்க? டி. அப்ப 5வது நாள் ஏ, 6வது நாள் டி. அப்ப 7வது நாள், நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, நான் எப்படி இதை சிம்பிளா அப்ரோச் பண்ணணும்னு சொல்றேன். சரி, அது புரியணும்னா இது உங்களுக்கு தெரிஞ்சாதான் கிளியரா அது புரியும். இது நல்லா புரியுதுங்களா? சரி, இப்ப பாருங்க, இதுதான் இந்த பாக்ஸ்ல இருக்குல்லைங்க, ஏ ஒரு நாள், டி 2வது நாள். அதே மாதிரி ஏ 3வது நாள், டி 4வது நாள். இது ஒரு பேர் ஆஃப் டேஸ். சரியா? ஒரு செட்டுன்னு சொல்லுவோம். ஒரு செட்ல என்ன இருக்குன்னா 2 days இருக்கு. ஒரு செட்ல எவ்வளவு இருக்கு? 2 days. சரி, அதே மாதிரி இந்த செட்லயும் அதே மாதிரி 2 days, இந்த செட்லயும் அதே மாதிரி 2 days, இந்த செட்லயும் அதே மாதிரி 2 days. எல்லாத்துலயும் பாருங்க 2 days இருக்கு. அதாவது ஒரு செட்டுனா எத்தனை நாள்? 2 நாள். அதாவது ஒரு பேர் ஆஃப் டேங்க. சரியா? ஒரு ஜோடி நாட்கள். ஒரு ஜோடி நாட்கள்னா 2 நாள். சரியா? எல்லாத்துலயுமே 2 days இருக்கா? 2 நாள் இருக்கா? சரி, இதை நல்லா மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சரியா? இப்ப நம்ம இந்த மாதிரி ஆல்டர்னேட் சொன்னா இது எப்படி நல்லா வச்சுக்கணும் ஞாபகத்துல. சரியா? இப்ப நல்லா கவனிங்க. ஏ வந்துட்டு எத்தனை நாள்ல செய்றாருன்னா 21 நாள்ல செய்றாரு. அதே வேலையை டி 63 நாள்ல செய்யறாங்க. இதுதான் அவங்களுடைய டைம். அவங்க எவ்வளவு காலம் அந்த வேலையை முடிக்க ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்பயுமே இந்த மாதிரி சம்ம நீங்க யூனிட்டரி மெத்தட்ல அப்ரோச் பண்ணுங்க. யூனிட்டரி மெத்தட்னா ரொம்ப சிம்பிள்ங்க. மாத்தி எழுதுனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. எல்சிஎம்ல எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை அப்படியே மாத்தி எழுதணும். சரியா? இதுதான் என்ன அப்படின்னா ஒரு நாள் அவங்க செய்யக்கூடிய வேலை. சரியா? வேலைக்கான விகிதம். அப்படியே ரேஷியோ எடுங்க. ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 63க்கு 21க்கும் விகிதம்னா 3:1. அப்ப ஏ அப்படிங்கிற ஒரு 3 யூனிட்ஸ் 3 வேலைகளை செய்தா டி அப்படிங்கிறீங்க 1 யூனிட்ஸை செய்வாங்க.
அப்ப 2 பேரும் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு 4 யூனிட். அல்லது முத நாள் இவரு 3 யூனிட் செஞ்சாருன்னா பாருங்க, முத நாள் வந்துட்டு இவரு 3 யூனிட் செஞ்சாருன்னா இவரு 1 யூனிட் செய்வாங்க. இங்கேயும் பாருங்க உங்களுக்கு 4 யூனிட்ஸ் வருது. ஆமா தானே, அதே மாதிரி தானே ரிப்பீட் ஆகும். இந்த 3வது நாள் ஏ வந்துட்டு 3 யூனிட் செஞ்சாருன்னா 4வது நாள் போய் டி ஒரு வேலை தான் செய்வாரு. அப்ப இங்கேயும் 4 யூனிட் வரும். இதே மாதிரி தான் போகும் இல்லையா. 5வது நாள் வந்துட்டு ஏ போயிட்டு 3 யூனிட் செஞ்சாருன்னா 6வது நாள் டி போயிட்டு 1 யூனிட் செய்வாரு. இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தான் வரும், 4 யூனிட்ஸ் தான் வரும். அப்ப ஒரு செட் ஆஃப் டேக்கு 4 யூனிட் கம்ப்ளீட் ஆகும் இல்லைங்களா. சரி, இதனால நான் மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப 2 பேரும் சேர்ந்து செஞ்சா ஒரு நாளைக்கு 4 யூனிட் முடியும். ஆல்டர்னேட் டேஸ்ல செஞ்சா 2 நாளைக்கு 4 யூனிட் முடியும். அதனால நான் வச்சுக்கணும். இப்ப டோட்டல் யூனிட்ஸ் என்னன்னு பாருங்களா. டோட்டல் யூனிட்ஸ் என்ன, டோட்டல் யூனிட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கவனிக்கணும். ஒரு நாளைக்கு 3 யூனிட் ஏங்கிறவர் செஞ்சார்னா 21 நாளைக்கு 63 யூனிட். அல்லது ஒரு நாளைக்கு டிங்கிறவர் 1 யூனிட் செஞ்சார்னா, சரியா, டிங்கிறவர் 1 யூனிட் செஞ்சாருன்னா 63 நாளைக்கு 63 யூனிட். எப்படி பார்த்தாலும் இங்க வேலை அப்படிங்கிறது சேம் ஒர்க்னு சொல்லியிருக்காங்க தானே, சரியா, ஒரே வேலைன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்படிங்கும் போது கண்டிப்பா 2 பேரும் செய்யக்கூடியது எத்தனை யூனிட்னா 63 யூனிட்ஸ். சரியா, இப்ப நல்லா கவனிச்சிங்கன்னா இதுல இவரு 3 யூனிட் செய்வாரு, இதுல இவரு 4 யூனிட் செய்வாரு. சரியா, அப்ப இந்த 63ல எத்தனை 4 யூனிட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அதாவது எத்தனை செட் ஆஃப் டேஸ் இருக்குன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா நமக்கு 60 வரைக்கும் தான் 4 அடங்கும். சரியா, அடுத்தது 64க்கு போயிடும் இல்லையா. அப்ப நல்லா கவனிச்சிங்கன்னா 15 செட் இருக்கா, 15 செட் இருக்கு, பிளஸ் 3 யூனிட்ஸ் எக்ஸ்ட்ரா. சரியா, 15 செட்ல எத்தனை யூனிட் முடிச்சிருப்பாங்க, 15 செட்ல 60 யூனிட் முடிச்சிருப்பாங்க. 15 செட்ல 60 யூனிட். அப்ப 60ல தானே வந்துட்டு 4 15 முறை இருக்கு, அதான் நான் சொல்றேன். சரியா, அப்ப 4 யூனிட்டா செஞ்சாங்கன்னா 15 செட் ஆஃப் டேஸ்ல, 15 செட் ஆஃப் டேஸ்ங்கிறது என்ன, ஒரு செட்டு 2 நாளா, அப்ப 15 செட் அப்படின்னா 30 நாளுங்க. அப்ப 30 நாள்ல எவ்வளவு முடிஞ்சிருக்கும் வேலை, 60 யூனிட் முடிஞ்சிருக்குமா. சரியா, இப்ப 30வது நாள் பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கலாம். இங்க ஏங்கிறவரு ஆட் டேஸ்ல பண்ணுவாரு. நல்லா தெரியுதுங்களா, ஆட் டேஸ், அதாவது 1வது நாள், 3வது நாள், 5வது நாள், 7வது நாள். அதுவே டிங்கிறவங்க 2வது நாள் செய்யறாங்க. நல்லா கவனிச்சிங்களா. அப்ப ஆட் டேஸ்லாம் ஏ செய்வார், ஏன்னா அவர் தானே ஆரம்பிக்கிறாரு. அப்ப 1வது நாள், 3வது நாள், 5வது நாள் எங்கெல்லாம் ஆட் நம்பர் வருதோ அதெல்லாம் வந்துட்டு ஏ செய்யக்கூடிய டேஸ். எங்கெல்லாம் ஈவன் நம்பர் வருதோ அதெல்லாம் டி செய்யக்கூடிய டேஸ். அப்ப இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 30 நாள் முடிஞ்சிச்சா. இப்ப 31வது நாள் யாரு போய் செய்வாங்க தெரியுமா, ஏ தான் செய்வாரு. ஏன்னா ஏ தான் வந்து எப்ப வேலை செய்வாரு, ஆட் டேஸ்ல பண்ணுவாரு. பி எப்ப பண்ணுவாரு, ஒற்றை தினங்கள்லாம். சரியா, ஒற்றை இலக்க எண்கள் வருதுல அந்த தினத்தெல்லாம் ஏ செய்வாரு, இரட்டை எண்கள் வருது இடத்தெல்லாம் பி செய்வார். அப்ப ஈவன்ல பி செய்வார். சரியா, அப்ப 3 யூனிட் தான் இருக்கு. இதை வந்து ஏ வந்து ஒரு நாளைக்கு 3 யூனிட் செஞ்சுடுவார் தானே. அப்ப ஒரு நாள்ல பண்ணிடுவாங்களா. அப்ப மொத்தமா இந்த வேலையை முடிக்க இவங்க ஆல்டர்னேட் டேஸ்ல, அதாவது மாறி மாறி செஞ்சாங்கன்னா 31 நாட்கள்ல முடிச்சிடுவாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது, 31 டேஸ். உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. கான்செப்ட் கிளியரா புரியுதுங்களா. சரி, 31 நாள்ல என்ன பண்ணிடுவாங்க, இந்த வேலையை முடிச்சிடுவாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 31 போட்டுக்கலாமா. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா. இது உங்களுக்கு தெளிவா புரியும் தான் நான் ஸ்லோவா சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா, அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதே மாதிரி சம் கொடுக்கும்போது உங்களால சீக்கிரமா போட முடியும். சரியா, இதுக்கு ஒண்ணு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா வாய்ப்பாடு மட்டும் தெரியணுங்க. சரிங்களா, தெரிஞ்சா ஈஸியா போட்டுடலாம். சரிங்களா, அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்க பாருங்க. ஏ கேன் ரிப்பேர் 11 பெஞ்சஸ் இன் an hour. 1 மணி நேரத்துக்கு ஏங்கிறவரு 11 பெஞ்சஸை சரி செஞ்சிருவாரு. பி வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு 5 பெஞ்சஸை சரி பண்ணுவாரு. அப்ப அவங்க மொத்தமா 64 பெஞ்சஸை சரி பண்ணணும்னா, சரியா, எவ்வளவு மணி நேரம் எடுத்துப்பாங்க அப்படிங்கறதுதான் கேள்விங்க. அப்ப ஏ வந்துட்டு எவ்வளவு 11, பி வந்துட்டு எவ்வளவு பண்ணுவாரு 5. அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 16 பெஞ்சஸ் வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு பண்ணுவாங்க. சரியா, அப்ப மொத்தமா ஏவும் பியும் சேர்ந்து செய்யக்கூடியது எத்தனை அப்படின்னா 64. சரியா, 64. ஆனா 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு செய்வாங்க அப்படின்னா 16. அப்ப 64 மொத்த பெஞ்சஸ், இவங்க 1 மணி நேரத்துக்கு செய்யக்கூடிய பெஞ்சஸ். அப்ப எத்தனை மணி நேரத்துல செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னா 4 hours. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 4 hours. சரிங்களா. சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாங்களா. அடுத்த கேள்வி பாருங்க. A trader gives 2 successive discount of 18% and 20%.
if the market price is rupees 11,000 then the selling price is, அதாவது ஒரு ட்ரேடர் என்ன பண்றாருன்னா அவரு குறித்த விலையில இருந்து, சரியா, குறித்த விலைனா விற்கிறதுக்காக ஒரு விலையை பிரிண்ட் அடிச்சிருப்பாங்கல்ல, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா குறித்த விலை, சரியா, அல்லது குறிக்கப்பட்ட விலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் மார்க்டு பிரைஸ், சரியா. அச்சிடப்பட்ட விலைன்னு கூட சொல்லலாம், பிரிண்டட் பிரைஸ் சொல்லலாம், இண்டெக்ஸ் பிரைஸ் சொல்லலாம், சரியா, பட்டியல் விலைன்னு சொல்லலாம் இல்லையா. அதாவது இண்டெக்ஸ்னா பட்டியல் விலை அல்லது குறித்த விலை அல்லது அச்சிடப்பட்ட விலை, பிரிண்டட் பிரைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், சரியா. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மார்க்டு பிரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா. அதுல இருந்து தள்ளுபடி கொடுக்குறாரு. அப்ப அது விற்கலான்னு பிக்ஸ் பண்ணாங்கல்ல, அது வந்து 11,000 ரூபாய், சரியா. இதுல இருந்து 2 தொடர் தள்ளுபடி, ஒன்னு என்ன அப்படின்னா 18%, சரியா. அப்ப இதுல இருந்து 11,000ல இருந்து 18% நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப 11,000க்கு 18% என்ன வரும்? 10% வந்து 1,800, 20% கண்டுபிடிச்சு 2% மைனஸ் பண்ணிடலாம். அப்ப 20% என்ன வரும் அப்படின்னா இது அப்படியே 2 முறை கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, 0 0 2 2 வரும், சரியா. இது வந்து 20%ங்க. அப்ப 2% என்ன வரும் அப்படின்னா இதுல இருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க, அப்ப 220 ரூபா வரும். இதை கழிச்சிங்கன்னா சரியா 20% மதிப்புல இருந்து நீங்க எதை மைனஸ் பண்ணும், 2% மதிப்பை மைனஸ் பண்ணணும். அப்ப என்ன வரும் பண்ணீங்கன்னா 0 இங்க வந்துருமா, அப்படியே இங்க 8 வந்துருமா, இங்க 9 வந்துருமா, இங்க எவ்வளவு வரும்? 1 வந்துடும் இல்லையா. அப்ப 1980 வருமா, 1980 வரும், சரிங்களா. 1980 1980, சரியா. அது டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறதுனால மைனஸ் பண்ணணும். அப்ப இங்க என்ன வரும்? 0, சரியா. இங்க 10ல 8 போச்சுன்னா 2, சரிங்களா. இங்க எவ்வளவு இருக்கும்? 9, 9ல 9 போச்சுன்னா 0, சரிங்களா. இங்க என்ன இருக்கும்? 10 இருக்குமா, அப்ப என்ன வரும்? 9,020 வரும், சரியா. 9,020. இங்க வந்து ஒண்ணு கடன் கொடுத்துட்டு இல்லைங்களா, இங்க 10 இருக்கும், 10ல 1 போச்சுன்னா 9, சரியா. இப்ப இதுல இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா திரும்பவும் ஒரு 20%, சரியா, பாருங்க 20% தள்ளுபடி கொடுக்குறாங்க. அப்ப 1000 இல்ல 9,020க்கு 20%, 10% என்ன அப்படின்னா 902. அப்ப 20% என்ன, இந்த அப்படியே 2 டைம்ஸ் கூட்டிக்கோங்க. அப்ப 4018 இதை மைனஸ் பண்ணணும், சரியா. இது தள்ளுபடி தானே, அப்ப இந்த தள்ளுபடியை மைனஸ் பண்ணுங்க. அப்ப 1804, இதை நீங்க கூட்டல் கழித்துல இருந்தாவே போதும், இந்த சம ஈஸியா போட்டுடலாம், சரிங்களா. அப்ப இங்க என்ன வரும்? 6 வரும், இங்க 1 வரும், சரிங்களா. இங்க என்ன இருக்கும்? இங்க வந்துட்டு ஒண்ணு கடன் கொடுத்து, இங்க ஒண்ணு கடன் கொடுக்கல, 10 தான் இருக்கும். அப்ப இங்க 2 வரும், இங்க வந்துட்டு 8 இருக்கும், 8ல 1 போச்சுன்னா 7. அப்ப 7216, 7216னா இந்த 4th ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், சரிங்களா. இது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A woman covers a certain distance by car at 75 km per hour and immediately returns by the same car to the starting point at 100 km per hour. Excuse me. Sorry. சரி, இப்ப என்ன கேக்குறாங்க பாருங்க. What is the average speed of the car? அப்ப அவங்களோட சராசரி வேகம் என்ன? அதாவது ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க, மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரத்தை ரீச் பண்ணிடுறாங்க. திரும்ப என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா உடனடியாக அதே கார்ல 100 கிலோமீட்டர் மணிக்கு வேகத்துல திரும்பி வந்துட்டாங்க. எந்த இடத்துக்கு போனாங்களோ அதே இடத்துக்கு திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னா காரின் சராசரி வேகம் என்ன? அந்த பயணத்துல அவங்க அந்த காரை ஓடிட்டு போனாங்கல்ல, அதனுடைய சராசரி வேகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க, சரியா. இந்த மாதிரி சம் எப்ப கொடுத்தாலும் ஹார்மோனிக் மீன், அதாவது தமிழ்ல இசை சராசரின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா அரித்மெட்டிக் மீன் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய தலைகீழ் தான் என்னன்னா ஹார்மோனிக் மீன். அரித்மெட்டிக் மீன் அப்படின்னா கூட்டு சராசரின்னு சொல்லுவோம், அதோடைய தலைகீழ் தான் என்ன சொல்லுவோம்? ஹார்மோனிக் மீன் சொல்லுவோம், சரியா. சரிங்களா. இல்லைன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? ஆவரேஜ் ஸ்பீடு எப்பயுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது, டிஸ்டன்ஸ் அது ரொம்ப முக்கியம். டிஸ்டன்ஸ் வந்துட்டு சரியா ஈக்குவலா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? 2 into x அப்படிங்கிறது போகும்போது எடுத்துக்கிட்ட வேகம் 75 xன்னு வச்சுக்கலாம், சரியா. அதை வந்து xன்னு வச்சுக்கலாம். y அப்படிங்கிறது அவங்க ரிட்டர்ன் வரும்போது எடுத்துக்கிட்ட வேகம் 100 கிலோமீட்டர் டிவைடட் பை அதே வேகத்தை ரெண்டையும் கூட்டணும் கீழே, அவ்வளவுதான், சரி. இதை நான் வச்சுக்கணும், சரிங்களா. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம், அரித்மெட்டிக் மீன் இருக்கு இல்லைங்களா, கூட்டு சராசரி, அதை தலைகீழ பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஹார்மோனிக் மீனா பண்ணாலும் ஆன்சர். ஹார்மோனிக் மீனா இசை சராசரின்னு சொல்லுவோம், சரி. அப்படி அதையும் நீங்க போட்டு இந்த சம சால்வ் பண்ணலாம், சரிங்களா. இப்ப 2 into xங்கிறது என்னது 75 வச்சுக்க சொன்னேன், ஒய்ங்கிறது என்னது 100 வச்சுக்க சொன்னேன். கீழே 75 கூட்டல் 100,
சரியா? அப்ப 2 into 75 into 100 divided by 175. நம்ம ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் வீடியோ தனியா பார்க்கும்போது இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்போ வந்து அரித்மெட்டிக் மீன் வந்து ஆவரேஜ் ஸ்பீடுக்கு போடணும், எப்போ ஹார்மோனிக் மீன் போடணும் அப்படிங்கறத நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, இப்போதைக்கு இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம லாஜிக்கா எப்படி அப்ரோச் பண்ணணும் ஃபார்முலா இல்லாம அப்படிங்கிறத நம்ம ஹார்மோனிக் மீன் அரித்மெட்டிக் மீன்லாம் உங்களுக்கு நடத்தும் போது நான் சொல்லித்தரேன். சரியா? அது மோஸ்ட்லி நம்ம இந்த ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் சமுக்காக மட்டும்தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், இந்த ஹார்மோனிக் மீன்லாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, 2 into 75 into 100 divided by 175. ஓ, அதாங்க அங்கேயே எழுதிருக்கேன்னா. சரி, இதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நான் கீழே ஆட் பண்ணலாம்னு நினைச்சேன். இப்போ அப்படியே கேன்சல் பண்ணுங்க. அதாவது 75 அடிச்சோம்னா இது 330, 25 அடிச்சோம்னா இது 100ல 4 30, 75ல 3 30, 7 30. சரிங்களா? இப்போ அதை பெருக்கணும்னா 2 2 3 6. சரியா? 6 into 100 600. சரியா? 600ங்க. டிவைடட் பை கீழே 7 போடுங்க. இப்போ 60ல 7 எத்தனை முறை இருக்கு அப்படின்னா 8 7 56. சரி, இப்படி போச்சு. மீதி 4 இருக்கு. 40ல 7 5 முறை இருக்கு. சரியா? 7 35. மீதி என்ன இருக்கும்? 5 இருக்கும், கீழே 7 இருக்கும். சரியா? வேகம் என்னத்துல சொல்லியிருக்காங்க? மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் மணிக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அதையே இங்கேயும் போடுங்க, கிலோமீட்டர் பெர் ஹார். அதையே இங்கேயும் போடணும். சரியா? அந்த பிசிக்கல் யூனிட் அப்படியே போடணும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 85 5/7 கிலோமீட்டர் பெர் ஹார். சரிங்களா? சரி, இதுல நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின்ல இந்த செட்டோட அடுத்த வீடியோல இந்த செட்டோட அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். சரிங்களா? இது வரைக்கும் இதுக்கான ப்ரீவியஸ் வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க, இன்னும் எஃபெக்டிவா புரியும். சரிங்களா? அதே மாதிரி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட அருண் அகாடமி சேனலை நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. சரியா? அப்பதான் நான் இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் தவறாம பார்க்க முடியுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.